ரங்கராஜுக்கு எதிரான பதிவுகளில் தேவையற்ற நிறுவனத்தை இணைத்து தொடர்பாக தற்போது ஜாய் கிறிசல்டா முக்கிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். விவரங்களுடைய நிகழ்ச்சிய செய்தியாளர் மதன் விவரம் என்ன? மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிசல்டா சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்திருந்தார். இதை எதிர்த்து மாதம்பட்டி பாகசாலா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் ஜாய் கிறிசல்டாவுக்கு இது போன்று பதிவு செய்வதற்கு இடைக்கால தடை விதிக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இந்த பிரதான வழக்கு இன்று காலை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாதம்பட்டி பாகசாலா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது தேவையில்லாமல் தங்கள் நிறுவனத்தின் பெயரை இணைத்ததால் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதால் அந்த பதிவு நீக்க வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைத்தார். அதே போல தனக்கு எதிராக அவதூறு பதிவுகளை பதிவிட ஜாய் கிறிசல்டாவுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த உத்தரவை எதிர்த்து தற்போது தாங்கள் மேல்முறை செய்ய உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஜாய் கிறிசல்டா தரப்பை பார்க்கும்போது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிடப்பட்ட பதிவுகளை 2 வாரங்களில் தான் நீக்கிவிடுவதாக ஒரு உத்தரவு அளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தொடர்ந்த வழக்கை தற்போது முடித்து வைத்தார். அதே போல 2 பேருக்கும் இடையே உள்ள பிரச்சனையை தீர்வு காணும் வகையில் மத்தியஸ்தர் ஒருவரை நியமிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அல்ல மூத்த வழக்கர் பெயரை பதிந்திருக்க வேண்டும் என்று 2 தரப்புக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.